Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. எதுக்கு பயப்படுறீங்க? ஆக்ஷன் எடுங்களே. மிரட்டல்களுக்கு பயப்பட மாட்டோம். முதல்வர் விஜய்க்கு உதயநிதி சேலஞ்ச். திமுக ஆட்சியில் 3 துறைகளில் நடந்த ஊழல்கள் தொடர்பான கோப்புகளை ஓபன் செய்ய வைத்து விடாதீர்கள் என்று முதல்வர் விஜய் நேற்று கூறியிருந்தார். இது பற்றி பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி முதல்வருக்கு ஓபன் சேலஞ்ச் செய்தார். நேற்று முன்தினம் இந்த பேரவையில் பேசின நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய டேபிளில் 3 ஃபைல்ஸ் இருப்பதாகவும் அந்த ஃபைல்ஸை அவர் திறந்து பார்க்க வச்சிடாதீங்க அப்படிங்கிற தோணியில் எங்களுடைய அரசை குற்றஞ்சாட்டுகின்ற வகையில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அந்த ஃபைல்ஸை நாங்கள் கேட்டுக்கொள்வது தயவு செய்து அவர் திறந்து பார்க்க வேண்டும், அதன் மீது அவர் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். எதற்காக பயப்படுறீங்க? எதற்காக காலம் தாழ்த்துறீங்க? இதையே 3 மாசமாக சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் மிசாவே பார்த்த இயக்கம் தான், ஆனால் மிசாவே பார்த்த திமுக இயக்கத்தை தனி பெரும் கட்சியாக எங்களோட தலைவர் வெற்றி பெற்று இந்த தேர்தலில் தாவேக்கான என்னன்னு காமிச்சிருக்கோம். அதனால எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. எந்த பயம் கிடையாது. ஒவ்வொரு தலையிலும், முக்கியமாக நெடுஞ்சாலை துறையிலும் சரி, முக்கியமாக பொதுப்பணி சரி, வெள்ளை வேறிக்கை வெளியிட்டு முதலமைச்சருடைய அலுவலகத்தில் அந்த ஃபைல் இருக்கு. கண்டிப்பாக ஆதாரத்துடன் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறதா முதலமைச்சர் சொல்ல வந்தது. பேரவைத் தலைவர் வாயிலாக நான் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து அந்த ஃபைல்ஸ் எல்லாம் சீக்கிரம் பிரித்து பாருங்க. ஏதாவது குற்றச்சாட்டு இருந்தால், அதில் ஆதாரம் இருந்தால், யாராக இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுங்க. இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் பயப்படுவதற்கான எங்களுக்கு தேவை கிடையாது. எங்க யாருக்கும் கார் வேண்டாம் சட்டசபையில் சொன்ன உதயநிதி. எம்எல்ஏக்களுக்கு அரசு வழங்குவதாக சொன்ன கார் திமுக உறுப்பினர்களுக்கு தேவையில்லை என்று சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அறிவித்தார். இதற்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதிலளித்தார். அரசு அறிவிச்சிருக்கிறது, அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் புதிய வாகனம் இந்த அரசு வழங்குவதாக முடிவெடுத்து அறிவிச்சிருக்கிறீங்க. எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைமை இந்த அரசுல சபையில் நான் பதிய வைக்க விரும்புகின்றேன். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கடும் நிதி நெருக்கடியில் இருப்பதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே கூறி வருவதால் எங்களுடைய கழக தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 59 சட்டமன்ற உறுப்பினர்கள் இவ்வாகனங்களை பெறுவதில்லை என்று முடிவெடுத்துள்ளோம். எங்க பொதுச்செயலாளர்கிட்ட கார் இருக்கு, என்கிட்ட கார் இருக்கு, இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கார் இருக்கு. நாங்க போய் சட்டமன்ற உறுப்பினர் கார் வேணும்னு கேட்க போறது இல்லை. இது ஒரு அடிப்படையா இருக்கவங்களுக்கு புரிதல் இருக்கும். அரசியலா நினைச்சாதான் இது அரசியல். எங்க ஏழ்மையா இருக்காங்களோ அவங்க விண்ணப்பத்தை கொடுப்பாங்க. இது சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஒரு உரிமையா மாற்றப்பட்டு தமிழக வெற்றி கழகத்தில் யார் யாருக்கெல்லாம் கார் இருக்காங்களோ நாங்க யாருமே கார் கேட்க போறது இல்லை. இதுதான் எங்களோட நிலைப்பாடும். அதுதான் இது ஒரு உரிமையா பண்ணிருக்கார தவிர இதுல ஆடம்பரம், காருங்கிறது ஆடம்பரம் கிடையாது. மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு தேவை. ஊழல் இல்லாத சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் இன்னைக்கு தேவை. மக்களை பார்க்க போனோம், அதுதான் நாங்க பதிவு பண்றோம். மத்திய அமைச்சரவையில் திமுகவுக்கு இடம், திரைமறைவில் பேச்சுவார்த்தை. கடந்த சட்டசபை தேர்தலில் திமுக தோல்வியடைந்து தாவேகா ஆட்சிக்கு வந்தது. 22 ஆண்டுகளாக திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் தாவேகா கூட்டணிக்கு சென்றது. விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகளும் தாவேகா பக்கம் சென்றதால் திமுக தனித்து விடப்பட்டுள்ளது. இதனால் பாரதிய ஜனதாவுடன் கரம் கோர்க்க திமுக தயாராகி வருவதாக தெரிகிறது. மத்திய அரசின் தொகுதி மறுவரையறை மசோதாவை ஆரம்பத்தில் கடுமையாக எதிர்த்த திமுக இப்போது லோக்சபாவில் தமிழக பிரதிநிதிகள் குறையாமல் இருந்தால் ஏற்போம் என்ற அளவுக்கு இறங்கி வந்துள்ளது. சட்டசபையில் நேற்று பேசிய முதல்வர் விஜய் திமுக ஆட்சியில் 3 துறைகளில் நடந்த ஊழல் தொடர்பான கோப்புகள் தமது மேஜையில் இருப்பதாகவும் தேவைப்படும்போது வெளியிடுவேன் என்றும் கூறினார். திமுகவின் முன்னாள் அமைச்சர் பலர் ஊழல் வழக்கில் சிக்கி இருப்பதால் பாரதிய ஜனதாவின் ஆதரவு தேவை என நினைக்கின்றனர். அதே சமயம் பார்லிமெண்டில் மசோதாக்களை நிறைவேற்ற திமுகவின் ஆதரவு தேவை என பாரதிய ஜனதா கருதுவதாகவும் கூறப்படுகிறது. மத்திய அமைச்சரவை விரைவில் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. அப்போது திமுகவுக்கும் இடம் தரப்படலாம் என்றும் இது தொடர்பாக இரு கட்சிகளும் திரைமறைவில் பேசி வருவதாகவும் வடமாநில ஊடகங்கள் சொல்கின்றன. பள்ளி முதல்வருக்கு 27 முறை கத்திக்குத்து. பாவம் பார்க்காத 2 மாணவர்கள். தெலுங்கானாவில் தனியார் பள்ளி முதல்வராக இருந்தவர் கல்லு ரூபா ரெட்டி, வயது 48. 12ஆம் தேதி வீட்டில் பணம் திருடு போகி கொல்லப்பட்டு கிடந்தார். அவரது உடலில் கத்திக்குத்து மோசமாக விழுந்திருந்தது. 5 தனிப்படைகள் அமைத்து விசாரித்தனர். அவர் பள்ளியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவர்கள் 2 பேர் மீது சந்தேகம் வலுத்தது.
இருவரையும் விசாரித்ததில் ரூபா ரெட்டியை கொன்றதை ஒப்புக்கொண்டுள்ளனர். போலீசார் இதுகுறித்து கூறியது, இருவரும் ரூபா ரெட்டியின் கண்டிப்புக்கு ஆளானவர்கள். ஹாஸ்டலில் ஆயிரக்கணக்கில் பணமும் போனும் சிக்கியதால் ரூபா இருவரையும் வெளியேற்றியுள்ளார். கோபத்தில் ரூபா வீட்டில் கொள்ளையடிக்க கையுறை, கத்தி, முகமூடியுடன் இறங்கியுள்ளனர். ஒருவன் வீட்டிற்குள் செல்ல இன்னொருவன் வெளியே காவலுக்கு நின்றுள்ளார். பெட்ரூமில் 2,50,000 ரூபாய் பணத்தை திருடி வெளியேற முயன்றபோது ரூபா அடையாளம் கண்டுள்ளார். போலீசில் காட்டிக் கொடுத்து விடுவார் என பயந்து கத்தியால் 27 முறை குத்திவிட்டு இருவரும் தப்பியுள்ளனர். கொள்ளையடிக்க பயன்படுத்திய பொருட்களை புதைத்துவிட்டு கோவாவுக்கு சென்று திரும்பியுள்ளனர். 1,50,000 ரூபாய் ரொக்கம், ஐபோன் மற்றும் ரூபாவின் போன் பறிமுதல் செய்யப்பட்டது என்றனர். சோசியல் மீடியா சிறார் பயன்படுத்த தடை வருமா? நாடு முழுவதும் 13 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு கட்டுப்பாடு விதிக்க கோரி டெல்லி ஹைகோர்ட்டில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. அதில் சமூக ஊடகங்களில் பாலியல் தொடர்பான உள்ளடக்கங்கள் எவ்வித தணிக்கையும் இல்லாமல் வெளிப்படையாக உலா வருகின்றன. இதை பார்க்கும் சிறார்கள் மனதளவில் பாதிக்கப்படுகின்றனர். அவர்கள் வழி தவறி செல்லவும் வாய்ப்புள்ளது. 13 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக ஊடகங்கள் பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும். குறிப்பாக இரவு நேரங்களில் இணையத்தை பயன்படுத்த முற்றிலும் தடை விதிக்க வேண்டும் என கூறப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த டெல்லி ஹைகோர்ட், சிறார்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த கட்டுப்பாடு மற்றும் தடை விதிப்பது மத்திய அரசின் கொள்கை சார்ந்தது. அதில் கோர்ட் தலையிட முடியாது. எனினும் மனுதாரர் சுட்டிக்காட்டிய தீவிரமான சிக்கல்களை கருத்தில் கொண்டு இந்த விவகாரத்தில் மத்திய அரசு உரிய முடிவெடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. சென்னை மாநகரில் நிலத்தடி நீர்மட்டம் 20 அடிக்கும் கீழ் சரிவு. மழைநீர் சேகரிப்பை மறந்ததால் சிக்கல். சென்னையில் நிலத்தடி நீர்மட்டம் கடந்த 6 ஆண்டுகளில் 14 அடியிலிருந்து 20 அடி ஆழத்திற்கு சரிந்துள்ளது. கடந்த 2 மாதங்களில் சென்னை மாநகராட்சியின் 15 மண்டலங்களிலும் நிலத்தடி நீர் 2 அடி வரை கீழே சென்றுள்ளது. தண்ணீரை உள்வாங்குவதற்கு ஏற்ற மண்பரப்பு இல்லாதது, தார் மற்றும் கான்கிரீட் சாலை, வடிகால்கள், மழை வெள்ளம் கால்வாய் வழியாக நேராக கடலில் கலப்பது ஆகியவையும் நிலத்தடி நீர் குறைய காரணம். நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த கடந்த 2003இல் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மழைநீர் சேகரிப்பு திட்டம் பெரிய அளவில் கை கொடுத்தது. அதன் பின் வந்த ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் அக்கறை காட்டாததால் காலப்போக்கில் இந்த திட்டம் முடங்கிவிட்டது. எனவே வீடுகள், வணிக வளாகங்கள் தோறும் குடிநீர் வாரிய அதிகாரிகள் ஆய்வு நடத்தி மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு முறைப்படுத்தவும், முறையாக பராமரிக்காத கட்டட உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கவும் முடிவு செய்துள்ளனர்.